வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் மிகவும் முக்கியமானது. நம்ம எல்லோருமே நம்ம குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த குழந்தைகள் கஷ்டப்படும் நேரத்துல நம்ம நடந்துக்கிற விதம் அவங்க மனசுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துதான் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட்கள், உளவியல் நிபுணர்கள் கூறுறாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்றது? நம்முடைய குழந்தைகளின் உணர்வுகளை நம்ம சரியா கையாள கத்துக்கிட்டோம்னா எதிர்காலத்துல ஒரு சிறந்த மனிதனாக அவங்கள உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குழந்தை அழுவுது, நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் அழுவுற, சும்மா இரு அப்படின்னு மிரட்டுவோம். ஆனா அங்க நம்ம எப்படி நடந்துக்கணுமா? குழந்தைய கூப்பிட்டு ஒரு நிமிஷம் கட்டி அணைச்சுக்கணுமா? அந்த அணைப்பு அந்த குழந்தைக்கு என் அம்மா அப்பா என் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்குமா. உங்க குழந்தை இருட்ட பார்த்தோ இல்ல புது ஆட்களை பார்த்தோ பயப்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கெல்லாமா பார்த்து பயப்படுவேன், இல்ல இத பார்த்து பயப்படுறியா அப்படின்னு கேலி பண்ணுவோம், இல்ல மிரட்டுவோம். ஆனா அத பண்ணாம அந்த குழந்தையோட கைய போய் நம்ம பிடிச்சுக்கணுமா. இருக்க பிடிச்சுக்கிட்டா அந்த குழந்தைக்கு நம்ம கையோட ஸ்பரிசம் ஒரு ஆறுதலை கொடுக்குமா, அந்த பயத்தை போக்குமா. ஒரு குழந்தை வீட்டுல கோவத்துல கத்துனுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் பதிலுக்கு அதை விட பல மடங்கு கத்துவோம் இல்லையா? ஆனா அப்படி பண்ணக்கூடாதான். அமைதியா உட்கார்ந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசணுமா. உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணுமா. இதுல பாதி கோபம் குறைஞ்சிடும் சொல்றாங்க. ஒரு குழந்தை மார்க் கம்மியா எடுத்தாலோ அல்லது விளையாட்டுல தோத்துட்டாலோ அந்த குழந்தைய திட்டாதீங்க. நீ ஜெயிக்கலனாலும் பரவாயில்லடா, நீ முயற்சி பண்ணல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த முறை பாரு நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு ஊக்கம் கொடுத்து பாராட்டணுமா. இப்போ நம்ம ஒரு கடை வீதிக்கு போறோம். அப்போ குழந்தை இந்த பொம்மை தான் வேணும், இந்த காரு தான் வேணும்னு கீழே விழுந்து தரையில பிறண்டு அடம் பிடிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கத்துவோம், இல்லைன்னா அடிச்சு சாத்தி எடுத்துருவோம் இல்லையா? ஆனா அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும் பொழுதுதான் குழந்தையோட கோபம் ஆத்திரம் இன்னும் அது பல மடங்கு அதிகமாகுமா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல குழந்தையோட பக்கத்துல அமர்ந்து நீ அழுகைய குறைச்ச பிறகு நம்ம பேசலாம் இத பத்தி அப்படின்னு சொல்லி பக்கத்திலே உட்கார்ந்து குழந்தை அழுகை குறையும் வரை காத்திருக்கணுமா. நம்முடைய அமைதி தான் அந்த தருணத்தை சரி செய்யும் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு முக்கியமான போன் கால்ல இருக்கும் பொழுது இல்ல ஒரு முக்கியமான வேலையில இருக்கும் பொழுது அப்பதான் நம்ம குழந்தை வந்து அம்மா இது என்ன, அது என்ன, அது எப்படின்னு அப்பதான் சந்தேகமா வரும், வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் கோவத்துல போய் படி அப்புறமா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி விரட்டுவோம். ஆனா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன வேலையா இருந்தாலும் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு அவங்க கண்களை பார்த்து பேசணுமா. அப்படி அவங்க கண்களை பார்த்து நம்ம பதில் சொல்லும் பொழுது அம்மா நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்ற தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வருது. இன்னைக்கு அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த அது மிகைப்படுத்தி ஒரு பெரிய கதை மாதிரி சொல்லலாம். சில நேரங்கள்ல வளன்னு இழுத்து வந்து போயின்னு சொல்ல தெரியாம சொல்லுவாங்க. அப்போ சரி சரி சீக்கிரம் சொல்லி முடின்னு அவசரமா நம்ம கேட்போம். ஆனா அப்படி கேட்க கூடாதாங்க. குழந்தை சொல்றத முழுசா காது கொடுத்து ரசிச்சு கேட்கணுமா. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல திருத்தம் தேவையில்லை. அந்த குழந்தை எதிர்பார்க்கறது நம்மளுடைய முழு கவனம் தான். அப்படி நம்ம ரசிச்சு அது சொல்றத கவனத்தோடு கேட்கும் பொழுது அந்த குழந்தை நாளைக்கு எதிர்காலத்துல நம்ம கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுவாங்க. இங்க குழந்தை தெரியாம ஒரு கண்ணாடி டம்ளரை உடைச்சிருது அல்லது செவுத்துல கிரிக்கிடுது. அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமா கோபத்துல கத்திடுவோம், இல்லைன்னா அடிச்சிடுவோம். இதுதான் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணா குழந்தைக்கு பயம்தான் ஏற்படுமா.
பயத்தினால பொய் சொல்ல ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல குழந்தைக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அச்சோ உடஞ்சிடுச்சா, இங்க கிரிக்கிட்டியா, இப்ப என்ன பண்றது, சரி பரவாயில்ல விடு, இதை எப்படி சுத்தம் பண்ணலாம், நம்ம எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை செய்யணும். அப்போ குழந்தைக்கு புரியும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வேற எங்க கிறுக்கலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். தவறு செய்யறது மனித இயல்பு தான், தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. ஆனா அந்த தவறை எப்படி சரி செய்வது அப்படின்னு கற்றுக் கொடுத்து வளர்ப்பது தான் ஒரு சிறந்த வளர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பிஸியா இருக்கும் பொழுது உங்க கைகளை பிடிச்சி இழுப்பது அல்லது சத்தம் போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் குழந்தைங்க பண்ணுவாங்க. அப்ப என்ன தொந்தரவு பண்ணாத, சும்மா இரு அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டுவோம், கோவப்படுவோம். ஆனா உண்மையிலே அந்த குழந்தைங்க நம்மளை தொந்தரவு பண்ணல. அவங்களுக்கு நம்முடைய நேரம் தேவைப்படுது, நம்முடைய பாசம் அணைப்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இருடா 5 நிமிஷம் அம்மா வேலையை முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷம் அப்பா வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க கூட போயிட்டு நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணுமா. நண்பர்களே, குழந்தைகள் என்பவர்கள் நாம் செதுக்கும் சிலைகள் அல்ல, நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கப்பட வேண்டிய செடிகள். அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தைகள் அழகாக மலர்வார்கள். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாம நம்ம குழந்தைகிட்ட எப்படி கோவமா பேசுறோம் இல்ல எப்படி அன்பா பேசுறோம், அதுதான் நாளைக்கு நம்ம குழந்தைங்க மனசுல அவங்க பேசிக்கிற ஒரு குரலா மாறுமா. அதனால நம்ம குழந்தைய திட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை தன்னை தானே வெறுக்க ஆரம்பிக்குமா. அதனால அவங்க மனசுல நாம ஒரு நல்ல குரலா பதிவாகுவோம். இந்த ஒரு விஷயம் நிறைய இடத்துல நான் எப்படி குழந்தைய வளர்த்தேன் அப்படின்றத எனக்கு நிறைய இடத்துல சுட்டி காட்டுனுச்சு. இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.